வெல்கம் டு HTAS சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில சயின்ஸ்ல உள்ள கெமிஸ்ட்ரி பார்ட்ல யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இந்த லெசன்ல உள்ள புக்குக்கு உள்ளார இருக்கிற சம், இன்டீரியர் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், சால்வ்டு சம்ஸை பார்க்க போறோம். இந்த வீடியோல பேஜ் நம்பர் 101ல உள்ள எக்ஸாம்பிள் சம், 4th சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் சம் வந்து பார்க்க போறோம். கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ், இதை பேஸ் பண்ணி சம் பார்க்க போறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இப்ப நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னு உங்களுக்கு கொடுத்தாலே அதை வச்சு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஃபார்முலா லிஸ்ட்லயும் பார்ப்போம். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை கண்டுபிடிக்கணும். இன் 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் CO2 at STP, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அதோட வேல்யூல தான் நம்ம மெஷர் பண்ணணும். 11.2 லிட்டர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுடைய ஃபார்முலா லிஸ்ட் இதுதான். நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் பை அட்டாமிக் மாஸ், இது மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு. இதுல நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எந்த ஃபார்முலால வருதுன்னு பார்க்கணும். இந்த ஃபார்முலால வருது. இப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் நம்ம இந்த சம்ல கண்டுபிடிக்கணும். இதுல அவகாட்ரோ நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை வால்யூம் வச்சு இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபர்ஸ்ட் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம்னு கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா இதுல வால்யூம் நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. மோலார் வால்யூம் எடுத்து 22.4னு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடணும். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுல போட்டுட்டோம்னா அவகாட்ரோ நம்பர் தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சு இந்த சம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே போட்டுடலாம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியணும். இப்ப இங்க லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப லிட்டர்ஸை வச்சு, அதாவது வால்யூமை வச்சு, லிட்டர்னு கொடுத்திருந்தா நம்மளுக்கு வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். வால்யூம் வந்து 11.2 கொடுத்திருக்காங்க. மோலார் வால்யூம் நம்மளுக்கு 22.4னு தெரியும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 1/2னு வரும். இந்த சம்லாம் கேன்சல் பண்றதுல நம்ம நிறைய சம்ல பார்த்துட்டோம். அதனால தான் நான் டீடைலா சொல்லல இந்த வீடியோல. 1 டிவைடட் பை 2 0.5 0.5னு வரும். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஃபார்முலா படி, இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா நான் லிஸ்ட் கொடுத்தல, அந்த ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு நம்ம क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி எது நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும். மீதி எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர்னு வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ அவகாட்ரோ நம்பர் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். 6.023 into 10 power 23. 0.5 into 6.023 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3.011 வரும். இதை சிம்பிளா எப்படி மல்டிப்ளை பண்ணதுன்னு நான் சொல்றேன். 10 power 23 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். மாலிகூல்ஸ், நம்ம மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால மாலிகூல்ஸ் எழுதி, எதோட மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? CO2, ஆஃப் CO2னு எழுதி வேண்டியதான். இதெல்லாம் क्वेश्चनலயே உங்களுக்கு இருக்குது, ஆஃப் CO2னு. இப்ப இதை எப்படி சிம்பிளா மல்டிப்ளை பண்ணது? முதல் டெசிமல் பாயிண்ட விட்டுருங்க. 3 5s are 15, 5 போட்டுக்கணும், 1 பேலன்ஸ். 2 5s are 10, 10 கூட 1 சேர்த்தா 11. அந்த 11ல இருந்து இங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து 5 போடணும்னு அர்த்தம். நான் இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணியும் சால்வ் பண்ணியும் காமிக்கிறேன். இந்த 11.2 டிவைட் பை 22.4 அதை டிவைட் பண்ணியும் காமிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 11.2 into 22.4 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 10ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுனால ஃபாஸ்டா சொல்றேன். மல்டிப்ளை பண்ணோம், மேல 112னு வரும், கீழே 224னு வரும். இதை 10ஆல மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணதுனால இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 112 டிவைட் பை 224னு வரும். இதை 2 டேபிள்ல அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னே வந்தீங்கன்னா, இதை நான் என்னாலும் ஒன்னொன்னும் சொல்றேன். 112 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 56, 224 112 ஆயிடும். திரும்ப 112யும் 56யும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 28 into 2 56, 56 into 2 112. நெக்ஸ்ட் 56 மேல வந்து 28ன்னு இருக்கு. அது ரெண்டுத்தையுமே நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்றேன். இதை மட்டும் நான் சொல்றேன். 7 4s are 28. இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன பண்ணும்? 1 4 is 4. அப்ப ரிமைனிங் வந்து 5க்கும் 4க்கும் 1 தான் ரிமைனிங். அப்போ 1 எடுத்து பக்கத்துல போட்டுக்கணும். இது 16 ஆயிடும். 4 4s are 16. இப்போ மேல 14 இருக்கு, மேல 7 இருக்கு, கீழே 14 இருக்கு. ரெண்டுத்தையும் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம். 1 7 is 7, 2 7s are 14. அப்ப மேல 1ன்னு வருது, கீழே 2ன்னு வருது. இதை 2 டேபிள்ல தான் போடணும், 4 டேபிள்ல தான் போடணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா கூட பெரிய டேபிள்லயே கூட போடலாம். இது ஈஸியா போடணுன்றதுக்காக தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். 1/2 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5ன்னு வரும். அதை டிவைட் பண்றதும் இங்க போட்டு உங்களுக்காக காமிச்சிருக்கேன். 1 உள்ளார போட்டுக்கணும், டினாமினேட்டர்ல இருக்க 2 வெளியே போட்டுக்கணும். 1 வந்து 2 விட சின்ன நம்பர், அப்ப 0 நம்மளே ஆட் பண்ணிக்கணும். அப்ப 0 பாயிண்ட் மேல வச்சுக்கணும். இந்த 0 ஆட் பண்ணதுனால 5 2s are 10, ரிமைண்டர் வந்து 0. அப்ப 0.5 தான் ஆன்சர் 1/2க்கு.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் சொன்னா 0.5 into 6.023 இது ரெண்டுத்தையும் முதல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். உங்களுக்கு சம்ல ஆன்சர்ல 5 இந்த 5 மட்டும் கொடுக்கல, அதை போட்டாலும் தப்பு இல்லை, போடலனாலும் இந்த டெசிமலோட நிறுத்திக்கலாம். இப்ப 3 5s are 15, 5 1 பேலன்ஸ், 2 5s are 10, 10 கூட 1 சேர்த்தனா 11, 11ல 1 இங்க போட்டுறணும், ரிமைனிங் 1 பேலன்ஸ். 0 into 5 0, 0 கூட 1 சேர்த்தனா 1, 6 5s are 30, அப்ப 30 115 ஆன்சர் வரும். ஆனா நம்மளுக்கு எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்கு, 1 2 3, இதுல 1, அப்ப 3 plus 1 4 டெசிமல் பாயிண்ட்ஸ். வந்த ஆன்சர்ல 4 பொசிஷன்ஸ் மூவ் பண்ணீங்கன்னா 1 2 3 4 பொசிஷன்ஸ், அப்ப 3.0115 ஆன்சர் வரும். இன்டூ 10^23 அப்படியே எழுதணும். இதான் உங்களுக்கு கடைசியா ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. அந்த மல்டிப்ளை பண்ணி டெசிமல் எப்படி மூவ் பண்ணணுன்றதையும் நான் புரியாதவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க, 5 into 6023 மட்டும் எழுதிங்க, அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க, அப்புறம் டெசிமல் மூவ் பண்ணுங்க, ஆன்சர் 3.0115. இதுல உங்களுக்கு ஆன்சர்ல 3.011 into 10^23 இந்த 5 மட்டும் விட்டு இருப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாம். செகண்ட் சம், கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் 1 gram ஆஃப் கோல்டு. கோல்டோடைய சிம்பிள் வந்து AUன்னு சொல்லுவாங்க. அதோடைய அட்டாமிக் மாசம் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 198. கிராமோடைய அளவுல கொடுத்துருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இங்க ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு ஃபார்முலா போட்டிருக்காங்க, நான் 2 ஸ்டெப்பா பிரிச்சே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சோம் இந்த எக்ஸாம்பிள்ல. இப்ப ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது, ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும், அவகேட்ரோ நம்பர் தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், மாஸ் சம்பந்தமான ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மாஸுக்கு அட்டாமிக் மாஸ், கோல்டுன்றதுனால அட்டாமிக் மாஸ் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸும் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்து இந்த ஃபார்முலால போடணும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்முலால போடணும். இப்ப இதை சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு ஒரே ஸ்டெப்லயும் எழுத முடியும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர்னு எழுதலாமா? அதை தான் நான் உங்களுக்காக இங்க எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோஸ் நம்பர். இதை நல்லா புரிஞ்சுங்க, அப்பதான் அடுத்த சம்லாம் இதை ஈஸியா யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ஃபார்முலா ஒரே ஸ்டெப்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம், மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், அந்த ஃபார்முலா எழுதிட்டு இன்டூ அவகேட்ரோ நம்பர் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு சம்ல இது மாதிரி தான் ஃபார்முலா போட்டிருப்பாங்க, டைரக்டா நம்பர் எடுத்து இதுல போட்டிருப்பாங்க, மாஸ் பை அட்டாமிக் மாஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். இதை எழுதி வச்சிங்க, நான் இப்ப சம்ல சொல்லும்போது ஈஸியா புரியும். இப்ப இந்த சம்ல பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் AU ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் AU டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் AU. இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கான வேல்யூ. அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் இன்டூ அவகேட்ரோஸ் நம்பர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். நான் பிராக்கெட்லாம் போட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். அதை தான் இப்ப இங்க போட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் AU அது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா 1 gram 1 போட்டுக்கணும். அட்டாமிக் மாஸ் ஆஃப் AU கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 198 இன்டூ அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்டூ 10^23. அதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இதை இப்ப மல்டிப்ளை அண்ட் டிவைட்லாம் பண்ணோம்னா கடைசி இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த சம்முக்கான சிம்பிளிபிகேஷன் 1 divided by 198 இந்த சம் தான், இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அந்த சம்ல. இது எப்படி இப்ப ஈஸியா போடுறது, இங்க 198ன்னு இருக்கு, இந்த 6 பாயிண்ட்னு இருக்கிறதுனால இங்க 6 தான் வேல்யூ இருக்கு. அந்த 6ன்றத நான் 600 கிட்ட மாத்திட்டேன்னா இது ரெண்டுத்தையும் ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். அதான் இப்ப சிம்பிளா போட போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 23 இருக்கா 10^23 இதுல இருந்து 2 ஜீரோவை கடன் வாங்கிக்கிறோம். 2 ஜீரோவை கடன் வாங்கணும்னா 2 சைடு, அதாவது 2 பொசிஷன் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணும். இப்ப 10^23ல 10^21 மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 10 ஸ்கொயர், அதாவது 100 கடன் வாங்கிக்கிறோம், கடன் எடுத்துக்கிறோம், பக்கத்துல எடுத்துக்கிறோம். அதை இது கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணோம்னா இன்டூ 100 வருமா? அப்ப 2 பொசிஷன் ரைட்ல மூவ் ஆகுமா? 602.3 வந்துடும். டிவைடட் பை 198 அப்படியே எழுதினோம், இன்டூ 10^21 ஆயிடுச்சு. இப்ப ஏன் அது மாதிரி மாத்திரம்னா இது 600 கொண்டு வந்துட்டோம்னா நம்ம 198ஆல ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். அதுதான் இங்க போட்டிருக்கேன். இந்த 0.3 விட்டுறலாம், அதை விட்டாலும் தப்பு கிடையாது, அதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணாலும் தப்பு கிடையாது. சிம்பிளா போடுறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இது மாதிரி எடுத்திருக்கேன். 602 டிவைட் பை 198. இப்போ 198 டேபிள் எடுத்தீங்கன்னா 1 into 198 ஈக்குவல் டு 198. அது மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அது மாதிரி எழுதுனீங்கன்னா 602 கிட்ட 3 டைம்ஸ் வரும், 594, ரிமைனிங் 8.
இப்ப இங்க நல்லா கவனிங்க, 8ன்றது 198 விட கம்மி. அப்போ ஒரு 0 சேர்க்கிறேன். ஒரு 0 சேர்த்தா இங்க டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சாச்சு. ஆனா 80ன்ற நம்பரும் 198 விட கம்மி. அப்ப இன்னொரு 0 நான் எக்ஸ்ட்ரா நானே சேர்த்துக்கணும். அது மாதிரி இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா அதே பொசிஷன்ல அப்ப 0 ஒன்னு ஆட் பண்ணணும் நம்ம. அப்ப 800 வந்துருச்சு. 498 4 into 198 போட்டா 792. இது மாதிரி நீங்க என்ன கண்டினியூ பண்ணினே போலாம். இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3.04. அப்ப 3.04 இதை டிவைட் பண்ணா எழுதிட்டு இன்டூ 10 power 21 எழுதிருக்கணும். இங்க 21 இது 23 கிடையாது 21. உங்களுக்கு அதுதான் ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. 3.04 வரைக்கும் நான் இப்ப மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன். நீங்க ஃபுல்லா டிவைட் பண்ணீங்கன்னா இந்த 2 வரும். இன்டூ 10 power 21. எக்ஸாம்ல 3.04 வரைக்கும் போட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம், கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் 54 கிராம் ஆஃப் வாட்டர். இப்ப இந்த சம் வந்து மாலிக்யூல்ஸ் வச்சு போடணும். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி சம் தான். போன சம்ல ஆட்டம்ஸ் வச்சு பார்த்தோம், அதுக்கு முன்னாடி மாலிக்யூல்ஸ் வச்சு பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா இங்க ஒரே லைன்ல ஃபார்முலா போட்டிருக்காங்க பாருங்க. அவகாட்ரோ நம்பர் இன்டூ மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ். ஏன் வந்து இந்த மாலிகுலர் மாஸ் எடுக்கிறாங்கன்னா இங்க மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க, H2ன்றது மாலிக்யூல், அதோடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப மாலிகுலர் மாஸ் ஃபார்முலா எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். நம்ம போன சமயம் என்ன போட்டோமோ அதே மெத்தட் தான். ஆனா இங்க வந்து அட்டாமிக் மாஸ்ன்னு போட்டோம், இங்க மாஸ்ன்னு போட்டோம். இதுல மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு போடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரிமைனிங் எல்லாமே சம்மு சேம் மெத்தட். இப்ப நான் இந்த டிவிஷன் மட்டும் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். இது அவகாட்ரோ நம்பர் இன்டூ 54 வந்து இங்க கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல, அதை 54ன்னு எழுதிட்டோம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், கிராம் மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1, அப்ப 2 into 1 2. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16, ஆக்சிஜன் கீழே 1 இருக்கு, அப்போ 1 into 16 16. ஏற்கனவே ஒரு 2 சொன்னோம், 2 plus 16 18. இதை நம்ம நிறைய சம்ல கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். அப்ப வாட்டருடைய அட்டாமிக் மாஸ் வந்து மாலிகுலர் மாஸ் வந்து 18. அட்டாமிக் மாஸ்ன்றது ஒரு ஆட்டம் லெவல்ல, இது மாலிகுல் எல்லாம் சேர்ந்து இருக்கு, அதனால மாலிகுலர் மாஸ் 18. இப்ப 54 டிவைடட் பை 18 இந்த நம்பர் இருக்கு. இது எப்படி ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்காக மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். 54ம் 18ம் 18 டேபிள் தெரிஞ்சவங்க ஈஸியாவே அடிச்சிடலாம். இல்ல 2 டேபிள் அடிக்கலாம், இல்ல 6 டேபிள்ல கூட அடிக்கலாம். இப்ப 18 டேபிள்ல நான் டைரக்டா அடிச்சிடறேன். 118 is 18, 3 18s are 54. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3 into 6.023 மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் நம்ம ஏற்கனவே நிறைய சம்ல பார்த்தாச்சு, அதனால டைரக்டாவே பண்ணிடலாம். முதல் டெசிமல் பாயிண்ட விட்டுருங்க. 3 into 3 9, 3 2s are 6, 3 into 0 0, 3 into 6 18. அப்ப 18 0 6 9 வரும். இங்க 3 பொசிஷன் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அப்ப 3 பொசிஷன் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ரிமைனிங் 10 power 23 அப்படியே எழுதணும். இப்ப இதான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 18.069 into 10 power 23. இங்க பாத்தீங்கன்னா 18.069 into 10 power 23. இங்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதுனால மாலிகூல்ஸ் ஆன்சர்ல எழுதணும். ரொம்ப சிம்பிளான சம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது நல்லா கவனிங்க. இந்த சம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் இன் 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மோல்னா என்னன்னு தெரியணும். அந்த மோல் கான்செப்டுக்கு நான் தனியாவே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்க. அது கமெண்ட்லயும் அந்த லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, அதை பார்க்காதவங்க பாருங்க. இப்ப மோல்ன்றது சிம்பிளா அது ஒரு அளவு, கெமிஸ்ட்ரியில ஒரு அளவு. இப்ப கிராம் கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி மோல்ன்றது ஒரு அளவு. இப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு 1 mole இருக்குன்னா, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா அதுல 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. சிம்பிள் தானே அது. 2 ஆக்சிஜன் இருக்கு. இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு. CO2க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 into 2 போட்டோம்னா 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ஒரு மோல்ல 2 mole இருக்குன்னா 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுல ஆக்சிஜன் வந்து 1 moleல 2 mole இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு 1 கார்பன் டை ஆக்சைடு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கார்பன் டை ஆக்சைடோட மோல் அளவு 1. அதுல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்தோம். 2 into முன்னாடி இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். 2 into 1 2. இதெல்லாம் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கெமிக்கல் ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்திருக்கோம், அதனால தான் நான் டீடைலா சொல்லல. 2 into 1 is 2. அப்ப 2 moles ஆஃப் ஆக்சிஜன் கிடைச்சிச்சு. இப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு இவ்வளவு. ஆனா நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்ப 5 into 1 is 5. அதே மாதிரி இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இதையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 2 5s are 10. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த क्वेश्चनக்கு இந்த வேல்யூ வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எதுவும் கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிஜனும் கண்டுபிடிக்க போறோம், கார்பனும் கண்டுபிடிக்க போறோம்.
இப்ப ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிப்போம், அடுத்து கார்பன் கண்டுபிடிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிக்க போறோம். அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு நம்மளுக்கு சிம்பிளா ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம். எந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கும் சொல்றேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப அவகாட்ரோ நம்பரை நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர். ஆக்சிஜன் கேட்டதுனால ஆஃப் ஆக்சிஜன் போட்டாங்க. இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். 10 எடுத்த கண்டுபிடிச்சோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த சம்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஆக்சிஜனுக்கு தனியாவும் கார்பனுக்கு தனியாவும் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் புரிஞ்சுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப 5 மோல்ஸ் கேட்டதுனால இங்க 10 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வருது. இது கார்பன் டை ஆக்சைடோட மோல் அளவு, இது ஆக்சிஜனோட மோல் அளவு. அப்ப 10 எடுத்து வருது. அப்ப 10 எடுத்து அவகாட்ரோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள். 6.023 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இன்டூ 10 பவர், இங்க 23 இருக்கு, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் 10 பவர்ல. அப்ப ரெண்டும் 10 இருந்ததுன்னா 10 எழுதிட்டு 23 பிளஸ் 1 வந்து 24 ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் ஆக்சிஜன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி கார்பனுக்கும் கண்டுபிடிக்கணும். CO2ல எத்தனை கார்பன் இருக்கு? 1 கார்பனா. மொத்தமா CO2 எத்தனை இருக்கு? 1 இருக்கா. அதை எப்படி பார்க்கணும்? CO2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 mole ஆஃப் CO2 கண்டைன்ஸ் எத்தனை கார்பன் இருக்கு? 1. CO2க்கு முன்னாடி 1 இருக்கு, Cக்கு கீழே 1 இருக்கு. அப்போ 1 into 1 is 1. அப்ப இதை 5 மோல்ஸ்னா 1 into 5 பண்ணோம். அதே மாதிரி 1 into 5. ஆக்சிஜனுக்கு 2ன்னு வந்திருக்கும், 2 into 5 பண்ணிருப்போம், 10ன்னு வந்திருக்கும். கார்பனுக்கு 1 into 5 பண்ற 5ன்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். அதே மெத்தடு 10க்கு பதிலா 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ரொம்ப சிம்பிள். இது 10 power 24 மட்டும் ஏன் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் சில பேருக்கு. அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்லாம் விட்டுருங்க. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதை எழுதிட்டு டெசிமல் பாயிண்ட் 3 பொசிஷன் தள்ளி வச்சீங்கன்னா 30.11 வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது 3 பாயிண்ட் அதை மாத்துறதுனால இங்க 23 கூட 1 ஆட் பண்ணணும். அதனால தான் 24ன்னு வந்திருக்கு. இங்க ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சனால ஆட்டம்ஸ் எழுதிருக்கோம், கார்பன் கண்டுபிடிச்சனால கார்பன் எழுதிருக்கோம். இப்ப கார்பனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சிஜனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த மல்டிபிளிகேஷன் 3.011 into 10 power 24ன்னு போட்டோம்ல, இந்த சம் மல்டிபிளிகேஷனும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சம் மல்டிபிளிகேஷன் ரெண்டுமே சேம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க 5 இருக்கு, இங்க 0.5 இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு ஆன்சர்ல 10 power 24 வருது, இதுல 10 power 23 வருது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 1 டைம் சால்வ் பண்ணாலே போதும். அதையே இந்த சம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.